திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி இயங்கி வரும் தனியார் பார்மசி கல்லூரியை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்தனூர் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான தனியார் பார்மசி கல்லூரி துவங்கி 5 ஆண்டுகள் முடிந்தும் கல்லூரியில் மாணவர்களுக்கான விடுதி மற்றும் உணவகம் இல்லாததால் மாணவர்கள் வெளியே வாடகைக்கு அறைகள் எடுத்து தங்கும் அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் உணவகத்தை தேடி சென்ற 3 மாணவர்களில் அதிவேகமாக சென்ற கார் மோதி வேல்முருகன் என்ற மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோன்று பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் மாணவியர்கள் திருவண்ணாமலை பெங்களூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாணவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து அடிப்படை தேவைகளையும் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி அமைத்து தருவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலங்கி சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.